எல்லாம் கொள்ள அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும், மஹ்ஷர் வழி சாலையில் மக்கள் தடுமாறையில் சோலை வழி விட்டு சென்ற என் செம்மல் நபியை போற்றி புகழ்ந்தவனாகவும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வும் அவனது ரசூலும் எந்தெந்த விஷயத்தை எடுத்து நடக்கச் சொன்னார்களோ அதை எடுத்தும், எந்தெந்த விஷயத்தை தடுத்து நடக்கச் சொன்னார்களோ அதை தடுத்து நடப்பதற்கும் உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையால் இன்று தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய நமது ஜாமியாவின் சிறப்பு சொற்பொழிவு, தொடர் சொற்பொழிவின் 15ஆம் ஆண்டில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சொற்பொழிவை கியாமத் வரையிலும் நடத்தி தருவானாக, கபூல் செய்து கொள்வானாக. இதற்கு மிக பெரும் உந்துகோலாக இருக்கக்கூடிய நமது ஜாமியாவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொண்டு கியாமத் வரையிலும் நடத்தி தருவானாக. இதற்கு உடலாலும் பொருளாலும் உதவக்கூடிய உஸ்தாதுமார்கள் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள், ஊர் மக்கள், மாணவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வகையான பரக்கத்துகளையும் நலவுகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. என் பெருமானாருக்காக கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் நாளை மஹ்ஷரிலும் பெருமானாரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சராசரி மனிதனை போன்று படைக்கவில்லை, பரிபூர்ணமான விதத்தில் படைத்தார். அவர்களினுடைய குணத்தால், சுபாவத்தால், அங்கத்தால், இப்படி எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பூரணத்திலும் பூரணமாம் சம்பூரணமாக படைத்தார். எல்லா விதமான குணநலன்களும், எல்லா விதமான பண்பு நலன்களும் என் பெருமானாரிடத்தில் ஒரு சேர இருந்ததால் தான் அல்லாஹ் சொன்னான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு எல்லா துறை சார்ந்த முன்மாதிரியும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்ற ரீதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லிவிட்டார். ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்க வேண்டிய, அதிலும் குறிப்பாக ஒரு ஆண்மகனுக்கு இருக்க வேண்டிய, அதிலும் குறிப்பாக ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய, அதிலும் குறிப்பாக ஒரு அரசருக்கு இருக்க வேண்டிய எல்லா பண்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் பெருமானாருக்கு பூரணத்திலும் பூரணமாய் சம்பூரணமாய் கொடுத்திருந்தார். அந்த பண்புகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் பெருமானாருக்கு வீரத்தை முழுமையிலும் முழுமையாய் கொடுத்திருந்தார். அந்த வீரத்தை பத்தி அனஸ் ரலியல்லாஹு சொல்லும் போது அழகா சொல்லுவாங்க, அன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனன் நாஸி வ அஷ்ஜஅன் நாஸ். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பேரழகாக இருப்பாங்க, மிக வீரமானவர்களாக இருப்பாங்க. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா? நுஸிருத்து பிர்ரபி மஸீரத ஷஹரி. அல்லாஹ் அக்பர். எனக்கும் என் எதிரிக்கும் ஒரு மாத கால பயண தூரம் இருக்கக்கூடிய வேளையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை பற்றிய பயத்தை என்னுடைய எதிரிக்கு கொடுத்து என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரத்தை பத்தி சொல்றாங்க. அந்த என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கறாங்க, ஒரு ஃபார்மேஷன் கொடுக்கறாங்க. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் பிரேவரி? தைரியத்திற்கான ஒரு வரையறை கொடுக்கறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த டெஃபினிஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னால என் பெருமானாரினுடைய வீரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் பெருமானாரினுடைய கம்பீரம் எப்படி இருந்தது தெரியுமா? நுபுவத்தினுடைய ஆரம்ப காலகட்டம், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை எடுத்து வைத்த ஆரம்ப காலகட்டம். வீதிக்கு வீதி, ரோட்டுக்கு ரோடு இறங்கி நின்று அபூஜஹல் சொல்றான், முஹம்மதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுக்கும் எனக்கும் தனியாக சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வறுமையானால் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்.
நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னா முகம்மதும் நானும் சிங்கிள்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா முகம்மது ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். அந்த காலகட்டத்துல ஒரு வியாபாரி வர்ற, அவரோட பேரு இராஷி. இப்னு ஹிஷாம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அவர் பேரு இராஷி. வியாபார பொருட்களை எடுத்துட்டு வர்றாரு. எல்லாரும் பொருட்களை வாங்குறாங்க. அபூஜஹலும் வாங்குறான். வாங்கின அபூஜஹல் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு 2 நாள் கழிச்சு நான் காசை கொடுக்குறேன், ஒரு தவணை கொடுப்பா அப்படின்னு சொல்றேன். உடனே அந்த வியாபாரி சொல்லிடுறாரு, நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இங்க இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கிறேன், பிரச்சனை இல்லை, நீங்க எடுத்துட்டு போங்க. 2 நாள் வருது. வியாபாரி இராஷி அபூஜஹல் இடத்துல போறார். போய் காசை கேட்டா, அட இறப்பா தரேன், அட இது அப்படின்னு சொல்லி அனுப்பி. அடுத்த நாள் போறார், அட காசு தானே நான் கொடுத்து விடுறேன். ஒரு 4-5 நாள் கழியுது. போய் கேட்கும் போது நம்மால் உலட்ட ஆரம்பிச்சா, நீ யாரு, உன்னை எப்ப நான் பார்க்கவே இல்லையே, நீ எங்க வியாபாரத்துக்கு வந்த, உன்னை நான் எப்ப பொருள் வாங்கினேன் அப்படிங்கிற தோரணையில கேட்கிறான். உடனே பதபதைத்து போய் நடுநடுங்கி போய், ஒரு அபராணியான வியாபாரி அல்லவா, ஒரு பாவமான வியாபாரி அல்லவா, மக்காவினுடைய வீதியில காபாவினுடைய முற்றத்துக்கு உடையாடுறது, யா மஅஷரல் குரைஷ் மன் ரஜுலுன் யுவத்தீனி அலா அபி ஹிகம் இப்னு ஹிஷாம், அபி ஹிகம் இப்னு ஹிஷாம், அபில ஹிகம் இப்னு ஹிஷாமான அபூஜஹல் இடத்துல இருந்து எனக்கு யாராவது காசை வாங்கி கொடுங்கல்ல. கதர்பா மனுஷன். ஃபஇன்னி ரஜுலுன் கரீப், நான் ஒரு பாவமான மனிதன். ஆனா இப்னு சபீல், நான் ஒரு வழிபோக்கன். அந்த அபூஜஹல் இடத்துல காசு வாங்கி தர யாருமே இல்லையா அப்படின்னு கதறான். எல்லாரும் செய்வதறியாத திகைத்து போய் நிக்கிறாங்க. சராசரி மனிதன் தப்பு செஞ்சா நாட்டாமைட்ட போய் சொல்லலாம். ஊர்ல யாராவது தப்பு செஞ்சுட்டா ஹாஜியாட்ட போய் சொல்லலாம், ஹாஜியா இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இங்க ஹாஜியாரே தப்பு செஞ்சா, நாட்டாமையே தப்பு செஞ்சா, அபூஜஹல் போய் மனுஷன் பேசுவானா? எல்லாரும் ஒதுங்குறாங்க. அதுல ஒரு கூட்டம் முஹம்மதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹலுக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்குது. இவர் முஹம்மதுக்கு அனுப்பிவிடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க, வாப்பா உனக்கு என்ன நியாயம் தானே வேணும். அந்த காபால தொழுதுகிட்டு இருக்காரு பார், அவர்கிட்ட போய் கேட்டு வேகமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கதறான். அந்த மனுஷன் இராஷி கதறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சொல்வதெல்லாம் உண்மை தானே, சரி வா அப்படின்னு புறப்படுறான். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நுபுவத்தினுடைய ஆரம்ப காலகட்டம். யாருடைய துணையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இராஷியுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அபூஜஹலுடைய வீட்டுக்கு போறாங்க. அவர் வீட்டினுடைய கதவை தட்டுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தட்டல் சத்தத்தை கேட்டு நடுநடுங்கி போனான். நடுநடுங்கி வியர்த்து போய், யார் யார் இந்த தோரணை பயந்தவர் நடுநடுங்கி போய் யார் யார் அப்படின்னு கேட்க, ஆனா முஹம்மது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய அந்த வீச்ச பாற்றலான குரலை கேட்டதோட வேர்த்து இருந்து போய் கதவை திறக்கிறான். வந்து திறந்து, என்னப்பா பெருமானாருக்கு உள்ள கம்பீர தோரணை, என்னப்பா இவருக்கு ஏதோ காசு கொடுக்கணுமாமே. ஆமா இப்பதான் காசு கொடுக்கலான்னு பதட்டத்தோட, ஆமா இப்பதான் நான் காசு கொடுக்கலான்னு எடுக்கலான்னு நீங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க, இந்த ஒரு செகண்ட்ல கொண்டு வந்தவர் அப்படின்னு வேகமா வந்து காசை கொடுத்து அனுப்புனதோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு நியாயம் கிடைச்சிருச்சுல, காசு கிடைச்சிருச்சுல, நீ போகலாம். கதவை அடைச்சிட்டு உள்ள வந்ததோட மனைவி கேட்கிறான், என்னங்க யார் வந்தது இந்த நேரத்துல? முஹம்மது வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பண்ணீங்க? ஒரு காசு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, கொடுத்து அனுப்பிவிட்டேன். அப்ப என்னமோ சொன்னீங்க. அந்த வீர வசனத்தை மனைவிட்டையும் பேசி வச்சான். முஹம்மதுக்கும் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா இல்லையா? மனைவி கேட்டதோட, உனக்கு சொன்னா புரியாது, நான் பார்த்த காட்சியை நீ பார்த்தியாக்கும், வியந்து போயிருவேண்டு காபாவுக்கு வர்றார். அதுக்குள்ள இராஷி போய், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்கு நியாயத்தை பெற்று தந்து விட்டார்கள் என்று சொல்ற.
அதோட எல்லாரும் ஏழமா சிரிக்கிறாங்க. என்ன அபூஜஹல் முகமது வீட்டுக்கு வந்தாரா, பயந்து போய் காசு கொடுத்துட்டியாமே அப்படின்னு கேட்டதோட அவர் சொன்னாரு, அவர் தட்டின சத்தத்திலேயே உள்ளம் நடுங்கி போனதப்பா. கதவை திறந்து பார்க்கிறேன், அவருடைய தோல் புதத்துல ஒரு ஒட்டகம் நிக்குது. அந்த ஒட்டகம் வாய பழந்து நிக்குது. நான் காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தா அது என்ன கடிச்சு துப்பி இருக்கும் போல அந்த பயத்தை நினைச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இங்க என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்ரோஷமா கதவை தட்டி இருப்பாங்களா? ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது உள்ள சுன்னத்தை 3 தடவை சலாம் சொல்லணும். மெதுவாக கதவை தட்ட வேண்டும். வீட்டினுடைய மையப்பகுதியில நிக்க கூடாது, ஓரத்துல நிக்கணும்னு சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவேசமா தட்டி இருப்பாங்க. இந்த சத்தம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக தான் தட்டி இருப்பாங்க. அப்போ எதுக்கு பயந்தார்? அபூஜஹல் ஏன் பயந்தார்? இங்கேதான் நுஸியத்து பிரப்பி மஸீரத ஷஹ்ரி. அல்லாஹு அக்பர். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருக்கும்போது, எதிரி 1 மாத கால துளையில இருக்கும்போது அவனுக்கு பெருமானாரை பற்றிய பயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்பில் போட்டு கம்பீரப்படுத்தினான் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு அழகான கம்பீரத்தை பெருமானாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் bravery? தைரியத்தினுடைய கூற்று என்ன? வெற்றி வீரத்தினுடைய கூற்று என்ன? நமக்கு விவரிக்கிறாங்க. அதனுடைய ஃபார்மேஷன் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு 3 விஷயத்தை சொல்றாங்க. வீரம்னா என்னன்னு தெரியுமா? வீரன்னா யாரு தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ ஷதீது பிசுர்அதி. மக்களை எல்லாம் அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல. இன்னம ஷதீதுல் லதீ யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப். கோபத்தின் போது, கட்டுக்கடங்காத கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்துறான் தெரியுமா, அவன் தான் மாவீரன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடித்து வீழ்த்துபவன் எல்லாம் வீரன் என்றால், யானையினுடைய காதுக்குள்ள எறும்பு போகுது, யானை செத்து போகுது. அப்ப எறும்பை விட, யானையை விட எறும்பு பலம் வாய்ந்ததா? வீரத்துக்கு உதாரணமாக காட்டக்கூடிய சிங்கம். அந்த சிங்கத்தை சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் சொல்றதையெல்லாம் கட்டுப்படுத்துறான். ரிங் மாஸ்டர் சொல்றதையெல்லாம் சிங்கம் கேட்குது. அப்ப சிங்கம் ரிங் மாஸ்டரை விட கோலையா? அப்ப அடிச்சு வீழ்த்துபவன் வீரன் அல்ல, கட்டுக்கடங்காத கோபத்தை கட்டுப்படுத்துபவன் வீரன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூதினுடைய விஷயத்தில் கட்டுக்கடங்காத கோபத்தை கட்டுப்படுத்தினார்களே, அது வீரம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனினுடைய விஷயத்தில் கட்டுக்கடங்காத கோபத்தை கட்டுப்படுத்தினார்களே, அது வீரம். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹலினுடைய விஷயத்தில், அபூலஹபினுடைய விஷயத்தில், உத்பா ஷைபாவினுடைய விஷயத்தில் கட்டுக்கடங்காத கோபத்தை கட்டுப்படுத்தினார்களே, அது வீரம். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு வீரன் தெரியுமா? சத்தியத்தை எடுத்து சொல்ல பயப்படக்கூடாது. அனாச்சாரங்கள் நடக்கும் போது அதை தடுத்து நிறுத்த பயப்படக்கூடாது. ஷரியத்தினுடைய விஷயத்தை சொல்வதற்கு பயப்படக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இன்னைக்கெல்லாம் மைக்குக்கு முன்னாடி வந்து நிக்கவே பயமா இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேச வேண்டியதா. நம்ம எப்படி சொன்னா அந்த நாச்சியார் மனம் நோக்கிடுவாரோ, நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இன்னைக்கு இருக்க வேண்டிய ஒவ்வொரு அரசியல் ஆளுமைகளும், ஒவ்வொரு தலைவர்களும், ஒவ்வொரு நிர்வாகத்தை ஆளக்கூடிய தலைவர்களும், குறிப்பாக உலமாக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், சத்தியத்தை எடுத்து சொல்ல யாருக்கும் பயப்படக்கூடாது. என் மாணவர்களுக்கும் சொல்லுகின்றோம், சத்தியத்தை எடுத்து சொல்ல யாருக்கும் பயப்படக்கூடாது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம், வரி செலுத்தி வரக்கூடிய யூதர்கள், அவங்க வரி செலுத்துறதுன்னா தெரியல, அவங்களுடைய கேராப்ல இருக்கிறது, என்ன வேணா செஞ்சுக்கலாம், அவங்களுடைய கேராப்ல இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவங்கள்ட்ட போருக்கு போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கோவேரி கழுதையில தோல் துருத்தியில மதுவை வச்சு கொண்டு போறாங்க. அந்த வழியா போன அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி தோழர் போனவங்க அறிஞ்சதோட ஒரு ஈட்டி எடுத்து தோல் துருத்தியை குத்தி கிழிச்சு மதுவை பூரா ஓட விட்டுட்டாங்க.
கடுப்பான யூதர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நேரம் யார்கிட்ட போயிட்டாங்க? முஆவியா ரலியல்லாஹு போயிட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏதோ ரொம்ப வயசு கூடிருச்சுல, விளங்காம செஞ்சிருப்பார் அப்படின்னு ஒரு சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுட்டாங்க. வெளியே வந்த யூதர்கள் சொல்றாங்க, இந்த பார், முஆவியா சொன்னதுக்காக உன்னை விட்டுட்டு போறேன், இல்லாட்ட நடக்கிறது வேற. அப்துல் ரஹ்மான் இப்னு சஹல் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இங்க வா, எனக்கு வயசுதான் முதிர்ந்திருக்கு, மூளை அப்படியே தான் இருக்கு. உன்னுடைய உடைகளுக்கும் உடைமைகளுக்கு மட்டும்தான் நீங்க பாதுகாப்பு. என் பெருமானார் காட்டி தந்த ஷரியத்தையும், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த விஷயத்தையும் நீ எல்லாம் மீறனேன்னு வை. முஆவியாவே இருந்தாலும் வைத்த குத்தி கிழிச்சிருவேன்னு சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு சஹல் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சராசரி மனிதருக்கு என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டிய வீரம் என்ன! அல்லாஹ் அக்பர்! இவ்வளவு ஏன், பெருமானாரோடு அங்கம் வகித்த வஸ்துக்கள் கூட வீரத்தை பெற்றிருந்தது, கம்பீரத்தை பெற்றிருந்தது. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹுவும் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேருமே ஜாம்பவான்கள், கேட்கிறாங்க, எங்க காலித் எங்க போனாலும் சிக்ஸரா இருக்குதுங்க, நீங்க கை வைக்கிற இடத்துல எல்லாம் வெற்றியாகுது, வால் எடுத்து சுழற்றினாலே வெற்றியா தானே இருக்குது, உங்கள் வெற்றியினுடைய ரகசியம் என்ன என்று கேட்கிறாங்க. என்ன ரகசியம் அப்படி தொப்பியை கட்டி காட்டுறாங்க. காலித் தொப்பியில என்ன இருக்கு? தொப்பியை கட்டி காட்டுறாங்க. தொப்பியில என் பெருமானாரினுடைய ஷாரி முபாரக், பெருமானாரினுடைய முடி இருக்கு. என் பெருமானாரினுடைய முடி இந்த தொப்பியில் இருப்பதின் காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு நிறைவான கம்பீரத்தையும் வீரத்தையும் தந்திருக்கிறான் என்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொல்றாங்க. அதே மாதிரி உஹதினுடைய யுத்தக்களம், உஹதினுடைய யுத்தக்களம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மை யஅகுது ஸைஃபி, என்னோட வாளை யாரப்பா பெற்றிருக்கிறது? இப்படி 3 தடவை கேட்கிறாங்க. 3 தடவையும் அபூ துஜானா ரலியல்லாஹு தான் எந்திரிக்கிறாங்க. வாளை வாங்கினதோட அபூ துஜானா ரலியல்லாஹு வாளை வாங்குறாங்க. வாளை வாங்கினதோட ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்து கட்டிக்கிட்டு அந்த கம்பீர நடக்கிறாங்க. அதை பார்த்ததோட சஹாபாக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, பெருமானாரினுடைய துணியை, பெருமானாரினுடைய வாளை வாங்கிட்டாராம், நடையப்ப பெருமையா நடக்கிறாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டதோட சொல்றாங்க, என்னுடைய வாள் யார் கைக்கு போகுதோ, என்னுடைய வாள் யார் கைக்கு போகுதோ அவர் கம்பீரமாகத்தான் இருப்பார், அந்த கம்பீரத்தை அது கொடுத்து விடும் என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இவ்வளவு ஏன் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸ்ல நம்ம எல்லாம் அறிஞ்ச விஷயம் தான். என்ன விஷயம் அப்படின்னா, மதீனத்து வீதியில இரவு நேரத்துல ஒரு திடுக்கின்ற சத்தம், ஹதீஸ்ல வரக்கூடியதுதான், எல்லா யூடியூப் பயான்லையும் கேட்கறது தான். திடுக்கின்ற சத்தம், சத்தம் வந்த திசையை நோக்கி எல்லாரும் ஓடுறாங்க. பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தாப்புல ஒரு குதிரையில புழுதி பறக்க ஓட்டிட்டு வர்றாங்க. இத பார்த்ததோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவங்கள பார்த்து சொல்றாங்க, எதிரில வர்றவங்கள பார்த்து, நத்திங் டு வரி, பயப்படாதீங்க, நீங்க ஒண்ணுமே இல்லை, லம் துராஉ, நீங்க பயப்படாதீங்க, நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க. இங்க விஷயம் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டி வந்த குதிரை யாருடைய குதிரை அப்படின்னா, அபூ தல்ஹாவினுடைய குதிரை, அபூ தல்ஹா ரலியல்லாஹுடைய குதிரை. அந்த குதிரையை பத்தி அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இன்னஹா லபதுஅத்து, அது ரொம்ப சோம்பேறியான குதிரை, அது ரொம்ப மோஜான குதிரை. அந்த குதிரை எப்படிங்க புழுதி பறக்க ஓடி வந்தது? அந்த குதிரை எப்படி புழுதி பறக்க ஓடி வந்தது? என் பெருமானாரோடு அங்கம் வகித்த எல்லா வஸ்துக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவாக வீரத்தை கொடுத்திருந்தார். உட்காருங்க. என் பெருமானாரோடு அங்கம் வகித்த எல்லா வஸ்துக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீரத்தை கொடுத்திருந்தான். இதுதான் நம்மகிட்ட உள்ள பிரச்சனையே. இதுதான் நம்மகிட்ட உள்ள பிரச்சனை. ஒரு மயக்கம் உண்டாயிருக்கும் நிவாரணம் பண்றாங்க, அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அருமையான பயம் பேசிட்டு இருக்கிறாங்க, முழு கவனத்தோடு
என் பெருமானாரோட அங்கம் வகித்த எல்லா வஸ்துக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவாக வீரத்தை கொடுத்திருந்தார். மூணாவது ஒரு விஷயம், முதல் விஷயம் எல்லோரையும் அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல. இரண்டாவது, சத்தியத்தை எடுத்துரைக்க பயப்படக்கூடாது. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், துக்கத்தினுடைய நேரத்திலும் கஷ்டத்தினுடைய நேரத்திலும் பொறுத்திருப்பதுதான் வீரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வஃபாத், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வஃபாத், அபூ தாலிபினுடைய மௌத், இப்படி பெருமானாருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தது. இவ்வளவு கஷ்டங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்து இருந்து மாவீரர்களுக்கெல்லாம் வீரராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்றால் எவ்வளவு அலாதியான கம்பீரத்தையும் வீரத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் பெருமானாருக்கு கொடுத்திருப்பான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் எதிர்ப்புகளும் சூழ்ச்சிகள் நிறைந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சமயோஜிதமாக சிந்தித்து கட்டுக்கடங்காத கோபத்தை கட்டுப்படுத்தி ஹுதைபியாவினுடைய நேரத்தில் சமயோஜிதமாக சிந்திச்சு மக்காவை வெற்றி கொண்டார்களோ, கட்டுக்கடங்காத கோபத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் வேற மௌனாவினுடைய விஷயத்தில் 70 ஹாஃபிதுகள் கொல்லப்பட்ட போது சமயோஜிதமாக சிந்தித்து குர்ஆனிய புரட்சியை ஏற்படுத்தினார்களோ, அதே போன்று நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளையும் நாம் சமயோஜிதமாக சிந்தித்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்ல சொல்லணும் அப்படின்னா ரியாக்ஷனை காட்டாம ப்ரோஆக்ஷனோட இருக்கணும். எதிர்ப்புகளை காட்டாமல் அதற்கான மறுவினை என்ன என்பதை நாம் பார்த்து நம்முடைய சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய நல்லதோர் தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இறுதியாக என் பெருமானார் ஸல்லல்லாஹு இந்த உம்மத்துக்கு ஓடக்கூடிய இரத்தம் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இரத்தம். சஹாபாக்களான உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற வீரமான சஹாபாக்களின் இரத்தம். அப்படிப்பட்ட இந்த ரத்தத்துக்கு நபிமார்கள், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் இவர்களினுடைய வீரமான வரலாற்றை படித்து ஈமானுக்கு மெருகூட்டி சத்தியமான வாழ்க்கையை, சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆகிரத்துக்கு பலனான நல்லதோர் மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.